இதை பார்க்காட்டி இழப்பு உங்களுக்கு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி உடம்புல இருக்கக்கூடிய மேக நீர் எல்லாம் வெளியேறணும்னா, அதாவது சர்க்கரை வியாதி இருக்கவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த நோய் சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன். அது கூட சொன்னால் தானே தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஒரு கீரையை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த கீரை பேர் குறிஞ்சா கீரை. குறிஞ்சா கீரை எத்தனை பேருக்கு தெரியும்? குறிஞ்சா கீரை தெரிஞ்சவங்க கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். குறிஞ்சா கீரையை பிடுங்கி சின்ன சின்னதாக நறுக்கி வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா அவிச்சு தாளித்து, ஏன்னா மாதத்தில் 15 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க சாப்பிடுவாங்க. கிராமப்புறங்களில் 6 மாதத்திற்கு ஒரு முறை ஏன்னா கண்டிப்பான முறையில் இந்த குறிஞ்சாக்கீரையை பயன்படுத்தினாங்க. இப்போ இருக்க கிராமப்புறத்தில் இந்த குறிஞ்சாக்கீரை இருக்குதான்ற ஒரு